குட் மார்னிங். இன்னைக்கு வந்து 222 ஓட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸ்ரீஹரிகோட்டா போயிட்டு ரிட்டர்ன் வர்றது தான் இன்றைக்கி பிளானு. இந்த ரோடு வந்து ஹெவி டிராஃபிக் ரோடு. ஸோ ஜாலியாக கிளைமேட்டு இப்போ இருக்கிற நாமே பார்த்தா கண்டிப்பாக கை கொடுக்க போகிறதில்ல. ஸோ காஞ்சி கருவாடா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வாங்க அப்படியே சேர்ந்து 222 கிலோமீட்டரை அப்படியே முடிப்போம். எப்பா பெரிய டீமே வருது போய். ஓகே, அடுத்தது வந்து இது எந்த இடம் தலைவர் எப்போ போகிறது? கவர்மெண்ட்டை தாண்டி அதான் இப்போ சிபி எங்க? சிபி வந்து சத்தியவேடு கிளாக் டவர் சிபி கொஞ்சம் எலிவேஷன். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். சத்தியவேடு வந்தாச்சு. அந்த பின்னாடி ஒரு கிளாக் டவர் தெரியுதா? அங்கே தான் வந்து சிபி செக் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இந்த ரூட்டில் கரெக்டாக வர்றோமா அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. வெயில் கார் மாதிரி மணி என்ன ஒரு 8 மணி கூட இருக்காது. சரியான வெயில். இன்னும் ஸ்ரீஹரிகோட்டாவில் எப்படி இருக்குன்னு எங்கேயாச்சும் உங்களுக்கு பாருங்க, தனுஷ்கோடி மாதிரி இருக்கும் அது. ஓகே, சாப்பிட்ணும். சரியான பசி. சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒன்னஸ் டெம்பிள் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது அது ஒன்னஸ் டெம்பிள். இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோமா? என்ன சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். நல்லா சாப்பிட்ணும். காலையில் பார்க்கலாம். பச்சை பசேல் என்ற புல்வெளி, அருமையான காற்று அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைப்பீங்க. புல்வெளி பச்சையாக தான் இருக்குது. காற்று இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. சரியான வெயில். ஏன்டா நீங்கள் பைத்தியக்காரனுங்களாடா வெயிலில் போட்டு இந்த மீதி மிதிக்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் போன வரவான்னு நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இறங்கியாச்சு, முடிச்சுட்டு அப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஆக்சுவலி சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. அங்கே நான் ஏன் வீடியோ எடுக்கலன்னா பசி மறந்துட்டேன். வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்துட்டேன். ஓகே, இந்த ஒன்னஸ் டெம்பிள் வீடு கூப்பிட்றேன். சரி, இதுதான் ஒன்னஸ் டெம்பிளாம், உலக ஒற்றுமை டெம்பிள். அவ்வளோதான். இங்கே வந்து பாட்டி அந்த பக்கமாக பார்க்கிங்கில் போய் போட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்புறோம் உள்ளெல்லாம் போல். இதுதான் ஒன்னஸ் டெம்பிள். வந்தாச்சு. இது வந்து சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் வருது நாங்கள் அந்த ரூட்டில். தலையில் பார்த்தீங்களா வேப்ப இலை. இது வந்து இயற்கை கூலிங் மெத்தடு. இதை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். இன்னொரு 130 கிலோமீட்டர் அவ்வளோதான். சரி, அடுத்தது வந்து இங்கே ஸ்ரீஹரிகோட்டா தான். அங்கே போய் பார்க்கலாம். செம்ம வெயில், பட் ஸ்டில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பார்க்கலாம். ஹலோ, நல்லா ஹைவேஸில் ஒரு வாரத்தில் படுத்துருக்கோம். வண்டியில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாகவே என் வண்டியில் வந்து ஏதோ ஒரு சவுண்டு. நானும் மிதிக்கிறேன், வண்டி ஸ்பீடு போல். என்னடான்னு பார்த்தா அதுவும் இப்போது என் அறிவு 1 மணி நேரம் கழித்து தான் அதை யோசிச்சிருக்கேன். பார்த்தா ஃப்ரண்ட் சைடில் ஃபோர்க்குக்கும் டயருக்கும் இடையில் அந்த கிளியரன்ஸ் இல்லை. இது எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல. இதுமாதிரி இந்த டயர் ரெகுலராக யூஸ் பண்ண டயர் தான். என்ன ஆச்சுன்னு தெரியல. கிளியரன்ஸ் இல்லாமல் டயர் ஃபுல்லாக ரப்பாகி அந்த ஃபோர்க்கில் உள்பகுதியில் தேஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரிக்ஷனில் ஓடிட்டுருக்கேன். காலு காலி. என்ன தான் லாங் ரைட்ஸ் என்டூரன்ஸ்லாம் பண்ணியிருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா தடவையும் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே இந்த என்டூரன்ஸ் ரைடில் ஒரு பியூட்டி என்னென்னா, கிடைக்கிற பொருளை வச்சு அப்படியே வண்டி ரெடி பண்ணிட்டு போகிறது தான். நான் கீழே பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் துண்டு இந்த 2ஆக கட் பண்ணி அந்த கிளியரன்ஸுக்காக அதை போட்டு வாசர் மாதிரி போட்டு ரெடி பண்ணி வண்டி ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் பக்கம்லாம் படுத்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து ஸ்ரீஹரிகோட்டா. ஹலோ, இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 20 கிலோமீட்டர் ஸ்ரீஹரிகோட்டா. அங்கே போயிட்டு யூட்டன் அடித்து வரணும். அது ஒரு 20 கிலோமீட்டர். ஸோ 40 கிலோமீட்டர் அடுத்து வண்டி எடுத்தால் ஓட்ட வேண்டியிருக்கும். தண்ணி காலி. ஸோ தண்ணி குடிக்கணும். இது வந்து 222 தான். ஓகே, நான் 555 பண்ணியிருக்கேன். ஸோ நான் நினச்சேன் 222 ஈஸின்னு. கிடையவே கிடையாது. 555க்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அதே அளவுக்கு இதுலேயும் கஷ்டம் இருக்குது. வெயில், சைக்கிளில் ப்ராப்ளம், டீஹைட்ரேஷன். ஆனால் இந்த தடவை நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். எப்போவுமே நான் தனியாக தான் ஓட்டுனான்னு எனக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்த தடவை டீம் ஓட்டலான்ட்டு நான் மக்களோட சேர்ந்து ஓட்டிருக்கேன். ஐ எம் ஆல்சோ டீம் பிளேயர். டைம் டு ப்ரூவ். இன்னும் கரெக்டாக பார்த்தா என்ன
இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். 120, 115 அந்த ரேஞ்சில் இருக்கும். பேக் டு சென்னை. ஓகே, வந்தாச்சு. ISRO ஸ்ரீஹரிகோட்டா. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நேஷனோட ப்ரைடு. அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு துணைக்கோளுக்கு ட்ராவல் பண்ணுறது, ககன்யான் மாதிரி ஆள் அனுப்பு பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸு. அந்த ஒரு காரணத்துக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு இன்றைக்கும் கெத்தான ஒரு நேம் இருக்கிறது. காரணம் நம்ம வந்து எந்த ஃபீல்டையுமே விட்டு வைக்கிறது இல்லை. பட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சூப்பர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம இந்தியாவோட சயின்ஸை டெவலப் பண்ணாமல் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் போயிட்டு நடக்கிறத பார்க்குறேன். கொஞ்சம் நம்ம கண்ட்ரிக்கும் பண்ணால் இது ஒரு ப்ரைடுங்க. பிறந்த மண்ணுங்கிறது வந்து ஒரு அம்மாவுக்கு சமம். நம்ம அம்மாவுக்கு பெருமை சேர்க்க நினைக்கிற மாதிரி நம்ம பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்கலாம். எங்கே வேணால் போகலாம், என்ன வேலை வேணால் செய்யலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். பட் கடைசி வரைக்கும் இது என் நாடுங்கிற ஒரு ப்ரைடு நமக்கு எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்காக எவ்வளவோ கொடுத்த இந்த கண்ட்ரிக்கு நம்மளும் ஏதாவது கொடுக்க முடியும். ஓகே, இந்த இடத்துக்கு வர்ற வழி வந்து பார்த்திங்கன்னா மினி தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. செம்ம ஹெட்டுண்டு. வீடியோவே எடுக்க முடியாது. எடுத்தாலும் சவுண்டு ஒன்றும் கேட்காது. ஆனால் போகும்போது பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் காட்டுறேன். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், 100 or 95 கிலோமீட்டர்ஸ் போகணும் சென்னைக்கு. அவ்வளோதான். அதாவது ஒரு 55% ரைடு வந்து முடிச்சாச்சு. 45 தான் இருக்குது. ஆனால் கிளைமேட்டு பார்க்கலாம். மினி தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியும், ஒரு ஃபுல்லாக வாட்ரு. இந்த 2 பக்கம் ரோட்டில் ரோடு. ஆக்சுவலி நான் இப்போ வந்து ISROலேருந்து வெளியே போயிட்டுருக்கேன். மரம்லாம் மறைக்கணும். பிரிட்ஜ் வர இடத்துல கொஞ்சம் தெரியும். வாட்டர், இந்த பக்கம் வாட்டர், நடுவில் ரோடு சூப்பராக போகுது. சரியான பிளேஸு. இன்னும் லஞ்ச் சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். கால் கொஞ்சம் கிராம்ப் ஆயிடுச்சு. அந்த இது சரியாக கவனிக்காமல் ஓட்டிகிட்டு வந்ததில்ல. ஸோ அப்படியே நிதானமாக போயிட்டுருக்கேன். அப்படியே கூலாக முடிக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம், ஒரு 6 மணிக்கு முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். சரி, மணி 3 ஆகுது. 173 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. இந்த டோல்கேட் இருக்கு இல்லையா, இந்த டோல்கேட்டுக்கு வந்தோம். சரியான வெயில், தண்ணி இல்லை. இது பக்கத்தில் பாருங்கள், கடையே இல்லை. ஆனால் அந்த டோல்கேட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸு தண்ணி வேணுமான்னு கேட்டு மினரல் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ நமக்கு ஒன்று வேணும்னா அது எங்கேருந்து வேணாலும் வருது. அதுக்கு காரணம் வந்து அப்படியே இயற்கை சக்தியோ அதுவெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் வச்சுருக்கிற ஒரு சின்ன ஒரு அன்பு, அவ்வளோதான். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லோரும் மோசமானவங்களும் இருக்க மாட்டாங்க, நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கி இந்த டோல்கேட்டில் நல்லவங்க இருந்தாங்க, அதனால் தண்ணி கிடச்சிருச்சு. தண்ணி என்ன 20 ரூபா ஐட்டம் தான், ஆனால் டைமுக்கு கிடைக்கிதுல்ல, அதான் மேட்ரு. சூப்பருங்க. உண்மையிலே ஹியூமனிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட். சும்மா சொன்னேன், ஹியூமனிட்டி நிறையவே இருக்குது. சும்மா சொல்கிறேன். இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது. சக்குன்னு மிதிக்க போகிறேன். ஏது கால் கிராம்பு, சைக்கிள் ஒரு ப்ராப்ளம், அதோடு மிதிச்சிடல. ஸோ அப்படியே ஸ்லோவாக போகிறேன். டைம் இருக்குது, 5 மணி நேரம் இருக்குது. 50 கிலோமீட்டருக்கு பொறுமையாக அப்படியே ஜாலியாக அப்படி முடிப்போம். முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கறி கஞ்சி அடிப்போம். ஓகே, அடுத்து இடத்துல பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கே வந்தாச்சு. ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 15 கூட இருக்காது, 12, 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மாதோட போய் எப்படி போகணும், மேப் பார்க்கணும். ட்ரிப்பு சூப்பராக போச்சு, செம்ம ஜாலி. இது டிராஃபிக் இருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்க முடியாது, தான் இங்கேயே எடுக்கிறேன் சென்னை என்ட்ரன்ஸில். நல்லா இருந்தது. இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து வண்டியில் போய் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஹாய் காய்ஸ், வந்தாச்சு.
எல்லாம் முடிச்சாச்சு, மெடலெல்லாம் வாங்கியாச்சு. மெடல் சைக்கிளில் இருக்குது. சைக்கிள் வந்து பின்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கேன். ரைடு நல்லா போச்சு. அப்புறம் நான் வந்து இந்த ஷெனாய் நகர் மெட்ரோவில் பார்க் பண்ணியிருந்தேன் வண்டியை. இப்போ தான் எடுத்துகிட்டு நல்லா டிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் நல்லா டயர்டும் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ரிச்சுவல் இருக்குது, ரெகுலர் ரிச்சுவல். ரைடு முடித்து வீட்டுக்கு போனால் கம்பல்சரி பிரியாணி சாப்பிட்றது. ஆக்சுவலி நான் ரெகுலராக பிரியாணி சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் போனேன்னா அன்றைக்கி மட்டும் பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து ஒரு டோல்கேட்டில் போய் உட்காந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு என்ன, அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க, இதோ ப்ரௌனி, அப்புறம் இது ஏதோ பப்ஸாக கேக்கா தெரில, ஏதோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வண்டியில் வச்சுருக்கேன். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆர்கனைசர்ஸு, சூப்பராக இருந்தது. இன்னும் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் நீங்களும் சைக்கிளிங் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது, என்ன ஏது. இங்கே சைக்கிள் பார்க் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க, இங்கே பாருங்கள். சூப்பர். ஓகே.